அனைவருக்கும் வணக்கம். கிரகங்களின் பலமும், பலகீனமும் அப்படின்றது ஒரு ஜோதிட சாஸ்திரத்துல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுல ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், நட்பு, சமம், பகை இது போன்ற பல நிலைகளில கிரகங்களை ஆய்வு செய்யும். இப்ப இதெல்லாம் அடிப்படையா வச்சு தான் அந்த ஷட்பலம் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஜாதகத்த பார்க்கும்போது, ஒரு கிரகம் என்ன நிலையில, என்ன மாரியான பலத்துல இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி அதனுடைய வீரியத்தை வெளிப்படுத்தும். அது எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். உதாரணமா, ஒரு சமீபத்தில துலாம் லக்ன ஒரு ஜாதகம் பார்த்திருந்தேன். அந்த துலாம் லக்ன ஜாதகருக்கு 6ஆம் இடத்தில் குரு ஆட்சி. அவருக்கு நடப்பு தசை குருமக தசை வருது. அவருக்கு என்னன்னா கடுமையான பயம். இந்த குரு திசை எனக்கு மோசமா இருக்குமா? அப்படின்னு சொல்லி ஒரு சமீபத்தில பார்த்த விஷயம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த குரு வக்ரமாயிருக்காரு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெட்ரோகிரேட் பிளானட். அந்த இடத்துல குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆட்சி பெற்றிருந்த நிலையிலும், துலாம் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் சுப ஆதிபத்தியம் பெறாத அந்த குரு பகவான் 6ஆம் இடத்து பலன்களை அதிகமாக செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப ருணரோக சத்துருஸ்தானம் அந்த பாவாதிபதி ஆட்சி பெற்று அவன் திசை நடத்த போறான் அப்படின்னு சொல்லும்போது இந்த லக்னத்துக்கு மோசமான விளைவுகளை செய்யக்கூடியவராக அந்த குரு பகவான் கருதப்படுறார். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கிரகம் தீய கிரகம் இல்லையா? ஆனா அந்த இடத்துல குரு என்ன செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா வக்கரமாயிருக்கார். அப்ப நம்ம அதுக்கு பலன் எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த குரு பகவான் இந்த துலா லக்னத்திற்கு 6க்கு அதிபதியாக இருந்த பட்சத்திலும் தன்னுடைய நிலைக்கு மாறாக அந்த இடத்துல ஆட்சி பெற்று வக்ரம் பெற்ற நிலையை நம்ம கவனிக்கணும். அந்த வக்ரம் என்பது அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய காரகத்தை நெகட்டிவா செய்யாது. அதாவது நல்லது செய்தா இல்லையன்றத அடுத்த விஷயம். கண்டிப்பா கெட்டது செய்யாது. அப்ப நீங்க அந்த வக்கர குருவுக்கு இப்படிதான் பலன் சொல்லணும். அந்த துலா லக்னத்துக்கு அது மட்டும் இல்ல, சனி பார்வையில அந்த குரு இருக்கார். சனின்ற கிரகம் யாரு? துலா லக்னத்துக்கு 5க்கு அதிபதி. 4ஆம் அதிபதி கூடுதலாக 5க்கு அதிபதி. ஒரு கேந்திர கோணாதிபதி முழு சுபகிரகம் ஆகிய சனி பகவானுடைய பார்வையில் குரு இருப்பதும், அந்த குரு வக்ரமாகி இருப்பதும் நல்ல விஷயம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குரு வக்ரமானதுனாலையும், 6க்கு அதிபதியாக வர்றதுனாலையும், உயிர்காரகத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள், புத்திரர்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், இந்த மாதிரி நீங்க அது சொல்லலாமே தவிர, கிரகங்களின் பலம் அறிந்து பலன் உரைப்பது என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் சாலச் சிறந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். நீங்க கவனிச்சு பலன் சொல்லணும். மிக்க நன்றி. மற்றொரு பதிவில் சந்திப்போம்.